இப்ப வந்து பிறந்த தேதி தெரியல அப்படின்னா, இங்கிலீஷ் தேதி தெரியாட்டாலும் பரவால்ல. தமிழ் தேதி தெரிஞ்சா கூட நம்ம அத வச்சு கண்டுபிடிச்சு ஜாதகங்கள் எழுதலாம். எனக்கு வந்து வைகாசி மாசத்துல பொறந்தேன். வைகாசி மாசத்துல நான் வந்து ஒரு திதி தெரிஞ்சா கூட நீங்க சொல்லலாம். வளர்பிறையில பொறந்தேன், தேய்பிறையில பொறந்தேன். ஸோ ஏதாவது 1, 2 விஷயங்கள் உங்களுக்கு தமிழ் மாதத்த கணக்கு வச்சு நீங்க சொன்னீங்கன்னா கூட நம்ம வந்து ஜாதகங்கள் எழுதலாம். இங்கிலீஷ் மாசம் தெரியல அப்படின்னு சொன்னா. இப்ப சில பேரெல்லாம் வந்து, நான் தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடி பொறந்தேன். இல்ல கார்த்திகை அன்னைக்கு பொறந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் இது தெரியாது. ஸோ உங்களுக்கு அந்த தமிழ் வருடம் தெரிஞ்சா கூட பரவால்ல. இப்ப வந்து கீழக்க வருடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 1968ல இருந்தது. கீழக்க வருடம். 68, 69 வந்து கீழக்க வருடம் இருந்தது. இப்ப வந்து பராபவ வருடம்னா 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பராபவ வருடம் தான் வந்து இருந்திருக்கும். இது மாரி தமிழ் வருடங்கள், தமிழ் மாதங்கள் இதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒரு சிலருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் மாதம் சொல்லுவாங்க. அந்த தமிழ் மாதத்துல நான் நட்சத்திரத்தையும் சொல்லிடுவாங்க. நான் வளர்பிறையில பொறந்தேன், தேய்பிறையில பொறந்தேன்னு. அப்படி அந்த க்ளூ இருந்தா கூட நம்ம வந்து இங்கிலீஷ் மாதத்த கண்டுபிடிச்சு நம்ம போட்டுடலாம். வருஷமும் சில பேர் வந்து சொல்லுவாங்க. ஆம் எங்க அண்ணன் பொறந்த 2 வருஷம் கழிச்சு நான் பொறந்தேன். அப்போ பொங்கல் வந்தது. நான் போகி அன்னைக்கு பொறந்தேன். இந்த மாரி எல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி சில க்ளூலாம் இருந்தா கூட நம்ம கண்டிப்பாக அ அத வச்சு ஜாதகங்கள் எழுதலாம். பட் நீங்க குடுக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு தான் ஜாதகம் எழுதுவோம். அப்புறம் நீங்க குடுக்குற இன்ஃபர்மேஷன்ல ஜாதகத்த எழுதிட்டு ஜாதகம் பொய் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஸோ நீங்க இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்ட்டா குடுத்தீங்கன்னா, நீங்க சொல்றத வச்சு தான் எப்பவுமே ஜோதிடர் வந்து ஜாதகம் எழுதுவாங்க. நெறைய பேருக்கு என்ன ஒரு அ நினைப்பு அவங்களுக்கு அப்படின்னா, யாரும் ஜோதிடர்கள் வந்து அந்த 3வது கண்ணால அவங்க வந்து உலக ஞானம்லாம் இருக்காது. அவங்களும் சாதாரண மனிதர்கள் தான். என்ன இத படிச்சிருக்காங்க, அதனால கிரக அமைப்புகள்லாம் தெரியும். நீங்களே கண்டுபிடிங்களேன், நீங்களே சொல்லுவீங்களே அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம யாரும் விஸ்வாமித்திரரும் கிடையாது, வசிஷ்டரும் கிடையாது, அகஸ்தியரும் கிடையாது. ஞான திருஷ்டியெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜோதிடர்கள் வந்து ஒரு பெரிய ஞானி, அவங்க அப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு இல்ல. டீட்டெயில்ஸ் நீங்க குடுத்தீங்கன்னா, அவங்க போட்டு குடுப்பாங்க.